பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான இந்த நாளிலும் இந்த மாதத்தின் கடைசி நாளிலும் தினந்தோறும் ஜெப ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் சார்பாகவும் இயேசுவின் நாமத்திலும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை நேசிக்கிறதான எங்கள் நல்ல தகப்பனே கர்த்தாவே, இதோ இந்த அருமையான கர்த்தாவே, இந்த மத்தியான வேளையிலும் ஆண்டவரே அப்பா, அடியாள் ஒன்றுக்குமே தகுதி இல்லாத அடியாளையும் கூட இந்த வேளையிலும் தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ள ஒரு கிருபையை ஒரு மகிமையை கொடுத்திருக்கீங்க. அதற்காக அப்பா நன்றியோடு சோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த வாய்ப்பை கொடுத்து எங்கள் போதகரையாவுக்கும் ஆண்டவரே இந்த வேளையில் நன்றியோடு சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, வந்த ஒவ்வொருவருக்கும் இது பிரயோஜனமாய் இருக்க என் தேவன் தாமே அப்பா எங்களை அபிஷேகித்து வழி நடத்துங்கப்பா. உங்களோட கரத்துல அப்பா மீதியான நேரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்பட போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் அன்பு திருக்கரத்துல தாழ்த்தி ஒப்புடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட தேவ செய்திக்காக ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த மாதத்தின் வாக்குதத்தம் 1 நாளாகமும் 29:11 பிரகாரம் அதில் சொல்லப்பட்ட வார்த்தை மகிமை என்ற வார்த்தையின் தலைப்பில தான் நான் இன்றைக்கு உங்களோட தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமேன். இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியா அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். நம் மகிமையை குறித்துதான் இந்த நாளில நாம் தியானிக்க போகிறோம். வேதத்தில் யாரையெல்லாம் ஆண்டவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார், யாரெல்லாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள், அவர் யாரையெல்லாம் மகிமைப்படுத்தினார் என்பதை குறித்துதான் நாம் தியானிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, யோவான் எழுதின சுவிசேஷம் 17:22 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிதா இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்த மகிமையை இயேசுவானவர் விசுவாசிக்கிறவனுக்கு கொடுத்தார். பிதா கொடுத்த மகிமையை, நீர் எனக்கு கொடுத்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், என்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் நம்மளை மகிமைப்படுத்தி இருக்க போகிறார். மகிமை யாரெல்லாம் படுத்திருக்கிறார், யாருக்கெல்லாம் மகிமையை கொடுத்திருக்கிறார் என்றும் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1-2 இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருட மகிமை உன்மேல் உதிப்பார். அப்போ கர்த்தருட மகிமை யார் மேலெல்லாம் உதித்தது என்றும், கர்த்தருட மகிமை நம்மேல் காணப்படும், கர்த்தருட மகிமை உன்மேல் காணப்படும் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி இந்த நாளிலே கூட யார் மேலாம் கர்த்தருட மகிமை காணப்பட்டது என்று நாம் தியானிக்க போகிறோம். யாரை கர்த்தர் மகிமைப்படுத்தினார், யாரை அழைத்தார், முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார், அவர்களை அழைத்தாரோ அவர்களை மகிமைப்படுத்திருக்கிறார், நீதிமான்களாக்கி இருக்கிறார், அவர்களை மகிமைப்படுத்திருக்கிறார். யாரையெல்லாம் அவர் மகிமைப்படுத்திருக்கிறார் என்று நாம் ஒரு சிலரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஆமேன். இங்கே தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது இப்படியாய் சொல்லுகிறான், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக, கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாய் அவன் வாஞ்சித்தான் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாய் அவன் வாஞ்சித்தான். அதனால அவன் சொல்றான், ஆலயத்தை ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன், வாஞ்சிப்பேன். அவனுடைய வாஞ்சை கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும், ஆலயத்திலே அந்த மகிமையை பார்க்கணும் என்பதற்காக அவனுடைய வாஞ்சை என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியா 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 27-28 வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. மகிமை அவருடைய சமூகத்திலே இருக்குது, மகிமையை அவருக்கு நான் செலுத்துவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை பார்க்கிறோம். தாவீது சொல்லுகிறான்.
அப்போ தேவாலயத்துக்கு அவன் சென்றது காரணம் மகிமை தேவாலயத்திலே காணப்பட்டது. அந்த தேவாலயத்திலே சென்று கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும்னு வாஞ்சியாய் அவன் கடந்து போனான். அதனாலதான் அவன் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆலய பிரகாரத்தில் ஒரு நாள் செல்வதை பார்க்க 1000 நாளை பார்க்கலாம் ஒரு நாள் அவர் ஆலய பிரகாரத்து வாசற்படியிலே நான் காத்திருப்பதே நலன் சொல்றான். ஏன்னா ஆண்டோடைய ஆலயத்துலதான் அவருடைய மகிமை காணப்படுகிறது, கர்த்தருடைய மகிமை காணப்படுகிறது. சங்கீதம் 62:3 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய மகிமையும் மாட்சியும் அவரிடத்தில் இருக்கிறது என்று. ரட்சிப்பும் மகிமையும் அவரிடத்தில் இருக்கிறதா. அப்ப நமக்கு ரட்சிப்பும் சரி மகிமையும் சரி. ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்தணும்னா அவருடைய மகிமையை நாம தேடி போகணும். தாவீது அப்படிதான் தேடி போனான். அவருடைய வாழ்க்கையில அநேக சோதனைகள், அநேக இக்கட்டுகள். அவன் மாமனாரே அவனுக்கு சத்துருவாய் எழும்பினான். அவன் சகோதரர்களே அவர் சகோதரர்களே அவர் எப்படியோ கேவலமாக பேசினார்கள். அது மாத்திரமல்ல, அவரை அபிஷேகம் பண்ணினார் ஆண்டவர். அவன் சகோதரர்கள் மத்தியிலே, அத்தனை சகோதரர்கள் மத்தியிலும் அவனை முன்குறித்தார், அழைத்தார், அபிஷேகம் பண்ணினார், அவரை மகிமைப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அபிஷேகித்த மகிமையின் அபிஷேகத்தை அவருக்கு கொடுத்தது நிமித்தம்தான் அநேக சோதனைகள், இக்கட்டுகள், அநேக மரண பள்ளத்தாக்கில் நடந்தேன்னு சொல்றாரு. பொல்லாப்புக்கு பயப்படேன், எத்தனையோ கண்ணீர், நிந்தனைகள், சவுலால் துரத்தப்பட்டு அநேக கரடிகள், சிங்கம் வந்தது, கரடி வந்தது, அநேக சத்துருக்கள் வந்தது, அநேக இழப்புகள் அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்டது. அவன் அமலேக்கியர் வந்து கொள்ளையாடி கொண்டு போனார்கள் எல்லாவற்றையும். அந்த நேரத்தில் கூட கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். திடப்படுத்தி கொண்டது நிமித்தம் தான் கர்த்தரை கேட்டு விசாரிக்கிறவனாய் இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவனாய் இருந்தான். அவன் நெருக்கத்திலே, அவனுக்கு நெருக்கம் வந்த போதெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். அவன் மனுஷனை நோக்கி கூப்பிடல, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். அவன், ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போகாதபடியும் ஆண்டவரே நான் உம்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் மேல அவனுடைய நம்பிக்கையை வைத்தான். அது நிமித்தம்தான் அவன் அநேக இஸ்ரவேலுக்கே ராஜாவாக ஆக்கினார். அவரு ஆடுகளின் பின்னே சென்று அவனைதான் கர்த்தர் மகிமைப்படுத்தினார். அவர் அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். அதாவது அவருடைய அழைப்பு பாருங்க, ஆண்டவர் ஆடுகளின் பின்னே சென்ற அந்த தாவீதை தான் அழைத்தார். அழைத்த ஆண்டவர் அவனை மகிமைப்படுத்தினார். காரணம், தாவீதுக்குள்ள இருந்த அநேக காரியங்கள் அவனுடைய இடத்தில் காணப்பட்டது. எந்த நேரமும் அவன் கர்த்தருடைய நாமத்தை துதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான். 3 வேளையிலும் அவன் அந்தி சந்தி மத்தியான நேரங்களிலே அவரை தியானம் பண்ணி ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவனாய் காணப்பட்டான். பாட்டினால் கர்த்தருடைய நாமத்தை துதித்தான், மகிமைப்படுத்தினான், நன்றி பலிகளை ஏறெடுத்தான். ஒவ்வொரு நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு அவன் நன்றி செலுத்துகிறவனாய் காணப்பட்டான். அது மாத்திரமல்ல, அவன் கர்த்தருக்கென்று ஒரு வீட்டை கட்டணும் என்று பொருத்தனை பண்ணினவன். அவன் அப்படியா அநேக காரியங்களை அவனிடத்தில் காணப்பட்டது நிமித்தம்தான் கர்த்தர் அவனை மகிமைப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அவனை மகிமைப்படுத்தினார், அபிஷேகத்தின் மகிமை கொடுத்தது நிமித்தம்தான் அவர் பெரிய நாமத்திலும் ஒத்த நாமத்தை அவனுக்கு கொடுத்தார் என்று 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தாவீதுக்கு எத்தனை நெருக்கடிகள் காணப்பட்டாலும் அவனோடு அநேக ஜனங்களை அவர் கூட உதவி செய்யும்படியாய் சேர்ந்ததுனாலதான் மகா சேனையாய் அவன் மாறினான் என்று பார்க்கிறோம். அவனை கொலை செய்ய வேண்டும் என்று துரத்தின சவுலே அவனை குறித்து சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனே நீ மேல் மேலும் பலப்படுவா என்று சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். அப்படியே ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில, தாவீதோட வாழ்க்கையில அநேக காரியங்களை செய்து அவனை மகிமை உள்ளவராய் மகிமைப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். நிச்சயமான கிருபைகளை தாவீதுக்கு அருளினார். கிருபைகளை கொடுத்து அவருடைய சந்ததியிலே, சங்கீதம் 89ஆம் அதிகாரம் 28, 29ஆம் வசனத்துல உன் கிருபை, அவருடைய அளவில்லாத கிருபைகளை கொடுத்து அவருடைய சந்ததியை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்படியாய் கர்த்தர் வாக்கு பண்ணினதை அவருடைய வாழ்க்கையில செய்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய கர்த்தரே தாவீதுக்கு உன் சந்ததியில கிறிஸ்துவை எழுப்ப பண்ணுவேன் என்று சத்தியம் பண்ணின வார்த்தையை அவர் நிறைவேற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி தாவீதுக்கு சொன்ன வார்த்தை எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றினான். ஏன்னா
அவன் நெருக்கத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்தினான். எல்லா காரியத்திலும் கர்த்தரை அவன் மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தது நிமித்தம் அவன் மகிமையை பார்க்கும்படியாய் சென்ற அவனுக்கு கர்த்தரோட மகிமை அவன் மேல் உதித்தது. கர்த்தரோட மகிமை அவன் மேல் காணப்பட்டது நிமித்தம் கர்த்தர் அவனை மகிமை உள்ளவனாய் மாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 28ஆம் வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தாவீதை குறித்து இஸ்ரவேலர் எல்லாரும் கர்த்தர் 26, 27 இவ்விதமாய் ஈசாயின் குமாரனாகிய தாவீது இஸ்ரவேல் அனைத்துக்கும் ராஜாவாய் இருந்தான். அடுத்த 28ஆம் வசனம், அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமை உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்தான். பின்பு அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான். இங்கு பார்க்கிறோம், அவன் தீர்க்காயுசு உள்ளவனாய் இஸ்ரவேலுக்கே ராஜாவாய் அவன் அரசாண்டான். அது மாத்திரமல்ல, அவன் தீர்க்காயுசாய் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் மகிமை உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே அவன் மரித்தான், மரணம் அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை பார்க்கிறோம். அவன் கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படி சென்ற அவனுக்கு கர்த்தர் அவனை மகிமை உள்ளவனாய் மாற்றினது மாத்திரமல்ல, அவன் தலைமுறைக்கும் அவன் சிங்காசனத்தை நிலைப்படுத்துவேன், அவன் சந்ததியை நிலைப்படுத்துவேன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்றினார். முதிர் வயது வரையிலும் நல்ல முதிர் வயது வரையிலும் மரணம் அடைந்த அடக்கம் பண்ணப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியா இந்த நாளிலும் கூட இயேசுவின் வல்லமை ஊழியத்தில் தினந்தோறும் ஆராதனைக்கு வந்திருக்கிற நாம் கூட கர்த்தரையினுடைய மகிமையை பார்க்கும்படியாய் ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய மகிமையை பார்க்கும்படியாய் நாம் வாஞ்சிக்கிறவர்களாய் தினந்தோறும் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் அவரை பாட்டினால் துதித்து நாமத்தை மகிமைப்படுத்துகளாய் அவருடைய வார்த்தைகளை தினந்தோறும் தியானித்து அவைகளின்படி நடக்கிறவர்களாய் நாம் அப்படி காணப்படும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை மகிமைப்படுத்துவார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக இரண்டாவதாக ஒருவர் மனுஷனை பார்க்கலாம், யாரை கர்த்தர் மகிமைப்படுத்தினார் என்று. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். இங்கே மோசையை குறித்து நாம் பார்க்கிறோம். மோசே கர்த்தரிடத்தில் கேட்கிறான், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது அந்த அதிகாரம் முழுவதும் நாம் வாசிக்கும் போது நமக்கு தெரிந்ததுதான். அவன் வாசிக்கும் போது கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததுனால இந்த ஜனங்களை நான் இவ்விடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எனக்கு வழியை காண்பித்தருளும் ஆண்டவரே சொல்லிட்டு அதை அறிகிறதுக்கு அறிவை கொடுன்னு சொல்லிட்டு அவ கேட்கிறான். உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக கடந்து போகணும்னு சொல்லிட்டு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக கடந்து போகும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அவரோடு கூட பேசும்போது இந்த ஜனங்களை அப்ப ஆண்டவரே நான் கொண்டு செல்வதற்கு நீர் என்னோடு கூட வரணும் ஆண்டவரே, நீங்க என்னோடு கூட வந்தாதான் நாங்கள் விசேஷித்தவர்கள் என்று ஆண்டவரே இந்த ஜனங்களை அறிந்து கொள்வார்கள் சொல்லி கேட்கும் போது மோசே கேட்கிறான், ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தரலும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே அவனுக்கு சொல்றாரு, எவன் மேல் நான் சித்தமா இருக்க இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பனோ அவன் மேல் கிருபையா சித்தமாய் இருப்பேன், எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன் என்று சொல்லி அவரு என் முகத்தை காண மாட்டாய். அந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் 30, 31, 21, 22 எல்லாம் பார்க்கும் போது என் முகத்தை காண மாட்டாய், ஏன்னா அதை அவரோட முகத்தை பார்க்கும் போது உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்றாரு. ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, நீ போய் அந்த கண்மலையின் மேலே என் இடத்துல ஒரு இடம் உண்டு, அங்க நில்லு, என் மகிமை உன் கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையில் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன், பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பா, என் முகமோ காணப்படாது என்றார். இங்க பார்க்கிறோம், அவன் மகிமையை காண்பித்தருள் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்துல கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, என் மகிமை கடந்து போகும், அதை நீ பாப்ப, ஆனாலும் அத கண்மலையில என் கரத்தினால உன்னை மூடி நான் பாதுகாப்பேன். ஏன்னா ஆண்டவரை முகமா அவரை அந்த மகிமையை பார்க்க முடியாதான், பார்த்தா உயிரோடு இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவரே அங்க சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அது கடந்து போகும்போது அந்த பின்பக்கத்தை பார்க்கக்கூடிய கிருபைய கர்த்தர் மோசேக்கு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதுவும்
மோசேவை பார்க்கும்போது அவர் மந்தனாவும் திக்குனாவும் மந்த வாயும் உள்ள ஒரு மனுஷன். கர்த்தர் அவரை அழைத்த அழைப்பு பாருங்க. அவரை அழைக்கிறாரு. எதற்காக? எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள், அடிமைப்பட்டிருக்க இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வரும்படியாய் அவரை முன்குறித்தார், அவரை அழைத்தார், அவரை மகிமைப்படுத்தினார். அதனாலதான் மோசேவை கொண்டு அந்த எகிப்து தேசத்துல 10 வாதைகள் அங்க செய்யப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் மகிமைப்படுத்தினார், மோசேவை மகிமைப்படுத்தினார். 10 வாதைகளை அந்த தேசத்துல செய்யும் போது கூட அவங்க இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்க இருக்க அந்த கோசேன் நாட்டில மட்டும் அந்த வாதைகள் அவர்களை சேதப்படுத்தல. அந்த எகிப்தியர் ஜனங்களுக்கு மாத்திரம்தான் அந்த அதிசயங்களை காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் சீனாய் மலை மேல போயிட்டு 40 நாள் இரவும் பகலும் ஆண்டவரிடத்துல விழுந்து கிடக்கிறார். உபவாசித்து தண்ணி குடிக்காமலும் உணவு உண்ணாமலும் அவர் ஜெபம் பண்றாரு. ஆண்டோட மகிமையை பார்க்கிறாரு. அங்க அவரோட தேவ பிரசன்னம் அக்கினிமயமான அக்கினிமயமான மகிமை மூடிக்கொண்டது. அங்கே அவரிடத்திலிருந்து 2 கற்பலகை, அதாவது 10 கட்டளைகளை கொண்ட கற்பலகளை பெற்றுக்கொண்டு வருகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். மகிமை அவரை மூடிச்சு என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களை கொண்டு வரும்போது செங்கடல் அவர்களுக்கு முன்பதாக காணப்பட்டது. அந்த ஜனங்கள் சொல்றாங்க, நாங்க எகிப்திலேயே செத்து போயிருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு. பார்வோன் சேனை பின்னாக கடந்து வருது. ஆனாலும் கர்த்தருடைய மகிமை அங்க 2ஆக மோசையை கொண்டு அங்கு அந்த செங்கடலை 2ஆக பிரிக்க செய்யற அந்த கோலை அவன் நீட்டின போது அந்த செங்கடலை 2ஆக பிரிந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் வனாந்தரத்திலே நடந்து போவதை போல அவர்கள் கடந்து போனார்கள். அவர்கள் பின்னாக கடந்து வந்த அந்த பார்வோன் சேனையோ அது அப்படியே கடலிலே தள்ளப்பட்டது, மூழ்கி போயிற்று என்று பார்க்கிறோம். கடற்கரை முழுவதும் அந்த பிரேதங்கள் காணப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்தார்கள், விசுவாசித்தார்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். அங்க பார்க்கிறோம். அப்படியா அநேக காரியங்களை அந்த வனாந்தரத்திலே 40 வருஷம் அவர்கள் நடந்து வரும்போது மோசேயை கொண்டு அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவரை மகிமைப்படுத்தினதுனாலதான், அந்த அபிஷேகத்தினாலதான் அதை செய்தார் கர்த்தர். அவரை கொண்டு அவர்கள் வனாந்தரத்திலே அவர்களுக்கு தூதர்கள் உண்ணும் மன்னாவினால் கொடுத்து போஷித்தார். கீழ்காற்றினால் காடைகளை கொடுத்தார். கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்து அவர்களை குடிக்க வைத்தார். அவர்கள் போஜனம் பண்ணும்படியாய் மன்னாவை கொடுத்தது மாத்திரமல்ல, அவர்கள் 40 வருஷம் நடந்து வந்த அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்காதபடிக்கு ஒரு குறைவில்லாமல் அவர்களை நடத்தும்படியாய் மோசேவை கொண்டு அநேக காரியங்களை செய்தார். மாராவிலே வந்த போது அந்த கசப்பான நீரை கூட கர்த்தர் தண்ணீராய் மாற்றினார். ஆம், இந்த நாளிலே கூட கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பை நாம் அறிந்து கொண்டு அவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார், நம்மை கொண்டு என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறார். இயேசுவின் வல்லமை ஊழியத்துல ஆன்லைன் மூலியமா ஆங்காங்கே நாம் இணைந்திருக்கிறோம். நம்மளை முன்குறித்திருக்கிறார். எத்தனையோ இந்த உலகத்துல எத்தனையோ ஜனங்கள், எத்தனையோ ஜாதி ஜனங்கள் இருக்காங்க. ஆனா இந்த நாளிலும் இந்த தினந்தோறும் ஆராதனையில நம்மளை முன்குறித்ததுனாலதான் நாம இந்த ஜபத்துல இணைந்திருக்கிற நம்மை கூட கர்த்தர் நம்மளை அழைத்த அழைப்புக்கு ஆண்டவர் நம்மளை பாத்திரவனங்களை நம்மளை பயன்படுத்தணும். அப்படியாய் நம்மளுக்கு ஒரு மகிமை கொடுத்து ஆண்டவர் நம்மளையும் மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் கூட நாம் ஆண்டவரிடத்துல கேட்டு அப்படிப்பட்ட காரியங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த நாளிலும் அப்படியா ஆண்டவர் மோசேவை கூட இப்படி மகிமைப்படுத்தினாராம். என்னாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 34ஆம் அதிகாரம் 5, 6, 7ஆம் வசனத்துல இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். என்ன காரியம்னா, மோசே கானான் தேசத்தை அந்த மலையிலே ஆண்டவர் கொண்டு போய் விடுகிறார். நல்ல அவனுடைய முதிர் வயதுல அவன் கண் இருளா போகவும் இல்லையா, அவன் உடம்புல பலன் குறையவும் இல்லையா. கர்த்தர் அப்படியாய் அவனை கொண்டு சேர்த்தார். 120 வருடம் அவன் உயிரோடு இருந்து அவன் கண் இருளும் அடையவும் இல்லையா, பலன் குறைந்து போகாதபடிக்கு அவன் மரணம் அடைந்தான். கர்த்தரே மோசேவை அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் அவரோட கல்லறை எங்க இருக்குன்னு கூட யாருக்கும் தெரியாதா. அப்படியாய் கர்த்தர் மோசேவை கொண்டு மோசேவை மகிமைப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் மோசே கர்த்தருடைய மகிமையை காண்பித்தருளும் ஆண்டவரே என்று வாஞ்சித்த அந்த நாடுன அந்த வாஞ்சியை கர்த்தர் நிறைவேற்றினார்.
கர்த்தர் மோசேவை அவரை அந்த மகிமைப்படுத்தினது நிமித்தம்தான் முகமுகமாய் அந்த அதிகாரத்துல பாக்குறோம். உபாகமம் 37 அதிகாரம் 12 வசனத்தில் நாம் பார்க்கும்போது கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி அப்புறம் எழும்பினது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தரோட நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தர் ஆண்டவர் அப்படியா நாம் அவருடைய மகிமையை பார்க்க நாம் வாஞ்சி உள்ளவர்களாய் காணப்பட தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்து நடத்துவாராக. அடுத்தபடியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம் 4 வசனம். 11 அதிகாரம் 4 வசனம் ஒரு மனுஷனை குறித்து பார்க்கலாம். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். ஆமென். இங்கே இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனாலே மகிமைப்படுவார் என்றார். ஆமென். இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். பெத்தானியாவிலே இருக்கிற மரியாள், மார்த்தாள், லாசருடைய குடும்ப ஒரு கதையை தான் நம்ம இங்க பாக்குறோம். லாசர் வியாதியா இருக்கிறாரு. அப்போ அவங்க மார்த்தாள் சொல்லி அனுப்புறாங்க ஆண்டவர்கிட்ட, நீ சிநேகித்த உன்னோட சிநேகிதன் லாசர் வியாதியா இருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புறாங்க. அப்போ இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி இல்ல. இங்க தேவனுடைய நாமம் மகிமைப்பட தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்ற வார்த்தை இங்க சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியா இங்கே லாசரு மரித்து போறான். லாசரு வியாதியா இருந்து மரித்து போயிடுறான். அது ஆண்டவருக்கு தெரிவிக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவர் 4 நாள் கழிச்சு அந்த பெத்தானியா கிராமத்துக்கு வராரு. அந்த ஊருக்கு வரும்போது வயசு வருகிறான்னு கேள்விப்பட்டோன்னா மார்த்தாளு ஓடி போய், ஆண்டவரே நீங்க இருந்தனா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதே போலதான் மரியாளும் விசுவாசத்தோடு சொல்றாங்க, இது போல ஆண்டவரே நீங்க எங்க கூட இருந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானேன்னு சொல்லிட்டு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு அவங்களை பார்த்து நோக்கி சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்றாரு. ஒரு மார்த்தாள் சொல்ற, ஆண்டவரே நீங்க சொன்னது எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, அப்பா உயிரோடு என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான்னு சொன்னீங்களே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இது உலகத்தில அந்த ஆண்டவர் தேவகுமாரன் வரும்போது அவங்க உயிரோடு எழுந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்த்தாள் அவங்க சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, மார்த்தாளை பார்த்து சொல்றாரு, இயேசு அந்த கல்லை எடுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்களை பார்த்து சொல்றாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, லாசரு மரித்து 4 நாள் ஆயிடுச்சு, நாருமே ஆண்டவரே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவரு சொல்றாரு, அவளை குறிச்சு அவளை பார்த்து சொல்றாரு இயேசு அவளை நோக்கி, அதாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம் 40 வசனத்துல இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்போ விசுவாசத்தை பத்தி சொல்லி கொடுத்திருக்கிறார். மார்த்தாள் மரியாள் அவங்க குடும்பத்துக்கு அவர் சொல்லி கொடுத்திருக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். நாம் கூட விசுவாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இங்க 4 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனாலும் நீ விசுவாசித்தவங்களா தேவனுடைய மகிமையை காண்பாய். அங்கே அவர் அந்த கல்லறையிலே அருகே போனாரு. அவங்க கல்லை புரட்டி போட்டாங்க. லாசருவே எழுந்துவான் என்று அவர் கூப்பிட்ட உடனே அவன் சேலையோடு அவன் எழுந்து வந்த காரியத்தை பார்க்கிறோம். மரித்து 4 நாள் ஆயிற்று. லாசரு உயிரோடு எழுப்பின ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மரித்து போயிருக்கிற, நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் தடைபட்டு போயிருக்கிற, கர்ப்பத்தின் கணிக்காய் காத்திருக்கிறவர்கள், அநேக கடன் பிரச்சனைக்காய் இருக்கிறவர்கள், வியாதியின் படுக்கையில இருக்கிறவர்கள், இந்த காரியம் நடக்குமா நடக்காதோ சொல்லிட்டு இது முடியுமா முடியாதா அப்படி நினைத்து கொண்டிருக்கிற, மரித்து போடும் சூழ்நிலையில இருக்கிற நம்ம பார்த்து இந்த நாளிலும் ஆண்டவர் சொல்றதா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நாம் விசுவாசத்தை நம்ம ஆண்டவரை மேல் நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும். நாம் அவரை விசுவாசிக்கும் போது ஆண்டவராகிய கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள், மரித்து போன நிலைமையில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை கூட கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். மரியாளுக்கு மகிமையான காரியங்களை செய்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 48, 49
இதுல நாம் பார்க்கிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்தினாள் அவள். கர்த்தர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார் என்று சொல்லி, ஆண்டவரை என் ஆத்மா களி கூறுகிறது என்று சொல்லி அவர் மகிமைப்படுத்துகிற காரியத்தை பார்க்கிறோம். ஏனென்றால் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஒரு சம்பவம் அங்க நடக்கிறதை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியினாலே ஒரு கர்ப்பத்தின் கனியை பெற்றால் உடனே அவர் சொல்ற, ஆண்டவரே இது எப்படி ஆகும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா இதோ கர்த்தருக்கு அடிமை என்று தன்னை தாழ்த்துகிறாள். ஆண்டவரே உமக்கு அடிமை ஆண்டவரே சொல்லிட்டு ஆண்டவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துகிறார். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலோ மகிமையான காரியங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவருக்கு கொடுத்து மகிமையான காரியங்களை செய்தார் என்று சொல்லி அவர் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்படியா இந்த நாளிலே கூட ஆண்டவர் நமக்கு மகிமையான காரியங்களை நமக்கும் செய்வார் என்று நாம் விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்ப்பவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் அப்படியா கூட அடுத்தபடியாக யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 17, 18, 19, 20, 21 வசனத்துல நாம் பார்க்கிறோம். அங்கே அதே காரியம்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க கடந்து போறாங்க. ஆண்டவராக கர்த்தர் அவளுக்கு முன்பாக கடந்து போகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவருடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரரும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். இங்க பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு போகும்போது பார்வோன் சேனை பின்னதாக கடந்து வருது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் மூலியமா நான் மகிமைப்படுவேன். மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்று அவர்கள் அறிவார்கள் என்று. அவர்கள் கடந்து போகும்போது இஸ்ரவேலின் அந்த மகிமையின் மேகம், அவர்கள் முன் சென்ற மகிமையின் மேகம் பின்னாக மதிலாக நின்று அவர்களை இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தது என்று நாம் பார்க்கிறோம். மதிலாக நின்று பாதுகாத்தது. அந்த அக்கினிமய கர்த்தர் அக்கினியின் மேகஸ்தம்பத்திலிருந்து இறங்கி அந்த எகிப்தியர் ரதங்களை கழன்று ஓட பண்ணி செய்து அவர்களை அழித்து போட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியா கர்த்தரோட நாமம் இஸ்ரவேல் ஜனங்களை அதோட மகிமை அவர்களை மூடிக்கொண்டது. மகிமையின் மேகம் மூடிக்கொண்டு அவர்களை பாதுகாத்தது. ஏனென்றால் அவர்கள் போகும்போது அவர்கள் கர்த்தரை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் செய்யும் ஆண்டவரே, பார்வோன் சேனை எங்களுக்கு பின்பதாக கடந்து வருது, செங்கடல் எங்களுக்கு முன்பதாக இருக்கிறது என்று இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டார்கள். கூப்பிடும்போது கர்த்தர் அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களுக்கு இரக்கம் பாராட்டினார். மகிமையாக அவர் அவர்களுக்கு கிருபை பாராட்டினார். அது நிமித்தம்தான் அவர்களை சொல்றாங்க, யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 1:21 வசனத்துல இப்படியா சொல்லப்பட்டது, அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாக வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார், கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனார், அவர் எனக்கு ரட்சிப்பும் ஆனவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடினார்கள். அவரை மகிமையாக வெற்றி சிறந்தார் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தினார்கள். அதே 15ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 15:21 வசனத்தில் மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். நாம் கூட ஆண்டவர் நமக்கு வாழ்க்கையில செய்த எல்லா காரியங்களுக்காகவும் இந்த மாதத்தின் கடைசி நாளிலே வந்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நம்மளை நடத்தி வந்த விதத்துக்காக, இந்த மாதம் முழுவதும் நம்மளை போஷித்து வந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி மகிமையாக வெற்றி சிறந்த ஆண்டவரை நோக்கி நாம் ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி செலுத்துகளாய் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்து நடத்த வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர்களை கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அதனால் அவர்களோட வாழ்க்கையில மகிமையின் மேகமாயிருந்து பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை பாதுகாத்து வழி நடத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அது அடுத்தபடியாக ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அங்கே ஒரு காரியம்,
ஆண்டவர் அதாவது கேள்வீன்களும் சேராபீன்களும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பூமி கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி அவர் ஆலயம் முழுவதும் மகிமை நிரம்பி இருக்கிறது என்று சொல்லி பாடி அவரை துதித்தது. அதை கேட்ட போனே ஏசையா, ஐயோ நான் அசுத்த மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறேன், அசுத்த உதர்வுள்ளே ஆண்டவரே நான் அதமானேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல தன்னை தாழ்த்தும் போது ஒரு அக்கினி தழல் வந்து அவர் நாவை தொட்ட போது அவன் பரிசுத்தமானான் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை குறித்து பல வருடங்களுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசன வரத்தை சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் அவரை மகிமைப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்திலே அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை அவர் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஏசாயா இப்படியாக சொல்லுகிறார், ஈசா என்னும் ஏசாயா 11:1-2 ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தும் அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். ஆமேன். அவர் சொல்றாரு, ஈசா என்னும் அடிமரத்துல தாவீதின் வம்சத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று சொல்லி பல வருடங்களுக்கு முன்பதாகவே அவர் தீர்க்க தரிசன உரை அவர் அக்கினியின் மகிமையினால அதனால அவர் என்ன பண்ணிருக்கிறாரா, நிரப்பப்பட்டிருக்கிறார். மகிமையினால நிரப்பினதுனாலதான் அவர் அப்படி ஒரு காரியத்தை சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அவரை மகிமைப்படுத்தினதுனாலதான் அந்த ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த என் பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஆமே. கர்த்தர் அவர்களை எப்படி வைத்திருக்கிறாராம், ஏசாயாவையும் அவருடைய பிள்ளைகளையும் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் வைத்திருக்கிறாராம். அப்படிப்பட்ட மகிமையை ஏசாயாக்கு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அடுத்ததாக ஒருவரை ஆகாய் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அங்கே முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று ஆகாய் தீர்க்கதரிசின் மூலியமா செருபாபேலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அங்கே செருபாபேல் அங்கே ஆலயத்தை கட்டுவதற்காக வேலை செய்வதற்காக எழுப்பப்பட்ட போது ஆகாய் தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை அவருக்கு தெரிவிக்கிறார். செருபாபேலே, நீ திடன் கொண்டு நீ என்ன பண்ணு, அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தருனோடு கூட இருக்கிறார். அந்த ஆலயத்தை எப்படி இருக்குமா, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும். சகல ஜாதிகளாலும் அங்க வருவாங்களாம். அவரோட அந்த ஆலயமே எப்படி இருக்குமா, மகிமையினாலே நிறைந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், மகிமையினாலே நிறைந்திருக்கும் போதுதான் அங்கே அநேக காரியங்கள், அதாவது சாலமோன் நாட்களிலே கூட தேவாலயம் மகிமையினால மகிமையின் மேகத்தினால நிரம்பும் போது அங்க ஊழியம் செய்கிற ஆசாரியர்களுக்கு நிற்க கூடாதபடிக்கு அங்க ஒரு அசை உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். அப்படி இந்த நாளிலே நாம் வந்திருக்கிற நாம் கூட கர்த்தரோட அவரு நம்மளை சொல்லியிருக்கிற, நீங்களே அந்த ஆலயமாய் இருக்கிறீர்கள். நம்ம ஆலயத்தை நாம் மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் நம்மளை மகிமைப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இயேசுவின் வல்லமை ஊழியத்திலே கலந்து கொண்டு நம்மை முன்குறித்த அவர், நம்மை அழைத்த அவர் மகிமைப்படுத்துவார் என்று விசுவாசத்தோடு இந்த நாளிலும் கூட ஒரு பாடலை, ஒரு அடியை பாடி நாம் இந்த தேவ செய்தியை முடிக்கலாம். அவர்கள் பகுதியிலிருந்து இந்த பாடலை பாடி நாம் விசுவாசத்தோடு முடிக்கலாம். அவர் தூதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்விதுவே, அவர் தூதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்விதுவே, முன் குறித்தார் என்னை அழைத்தார் மகிமைப்படுத்துவார். நாம் விசுவாசத்தோடு இந்த அடியை பாடுவோம். முன் குறித்தார் என்னை அழைத்தார் மகிமைப்படுத்துவார். நாம் அவர் மகிமை தேடும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மளை மகிமைப்படுத்துவார்.
தாவீதை மகிமைப்படுத்தின ஆண்டவர், மோசேவை மகிமைப்படுத்தின ஆண்டவர், செருபாபேலை மகிமைப்படுத்தி அவனை முத்திரை மோதிரமாக மாற்றின ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மை மகிமைப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களை நேசிக்கிறதான எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா ஒன்றுக்கும் தகுதி இல்லாத அடியாளை கூட ஆண்டவரே மகிமையினால ஆண்டவரே மூடி ஆண்டவரே இந்த தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ள கிருபை பாராட்டி இருக்கீங்க. இது வந்த ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாய் இருக்க என் தேவன் தாம கிருபை பாராட்ட போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் அன்பு திருக்கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.